இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம், நாம அவங்கள லவ் பண்றோங்கிறத போய் சொல்லிடலான்னு அதை சொல்லதான் போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே நாவல் ஹீரோயின் முந்திக்கிட்டு, உனக்கு என் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, எங்க அப்பாக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி அடுத்த நாள் ஃபைனல் செலக்ஷன் நடக்கும்போது வில்லி வேணும்னே ஹீரோயினையும் அந்த ஃபாரினரையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறா. புதுவெளியில அவங்க கை கொடுத்து ஃபார்முலா ஹக் பண்ணிக்கிட்டதை பார்த்த அந்த ஊர் மக்களுக்கு இதெல்லாம் புரியாது இல்லையா. அவங்களும் வந்து சாட்சி சொல்ல ராணி கொஞ்சம் கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ராணிக்கும் வில்லி தான் ஜெயிக்கணும், வில்லியை தான் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அந்த ஃபாரினரோட அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ அவன் வாயாலவே எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறாங்க. அரசியோட காது கிட்ட போய் அந்த வில்லி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு இப்பவே எல்லாரும் முன்னாடி என்னால சொல்ல முடியும், சொன்னா உங்க எல்லாருக்கும் தான் அசிங்கம், அதனால இப்பவே இந்த போட்டியை ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட அந்த போட்டியும் ஸ்டாப் ஆகுது. யாரையும் உன்னை பத்தி தப்பா பேச விட மாட்டேன்னு ரெண்டு பேரும் அங்க நின்று பேசிட்டு இருக்கும்போது அரசர் உங்களை கூப்பிடுறாங்கன்னு ஒருத்தன் வந்து சொல்றான். சீக்கிரமே நான் வந்துருவேன், எனக்காக இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போன ஹீரோ நைட் ஆகியும் அங்க வரல. எப்படா வருவாங்கன்னு ஹீரோயினும் அங்க நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ மர்ம நபர் வந்து ஹீரோயினை அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுடுறாங்க. நீச்சல் தெரியாம தண்ணிக்குள்ள மொழிகிட்டே ஒரு கட்டத்துல மூச்சே விட முடியாம அன்கான்சியஸ் ஆகிற நிலைமையில கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை தண்ணில இருந்து காப்பாத்தினது மட்டும் இல்லாம அங்கேயே ஹீரோயினை கிஸ் பண்ண. அடுத்து என்னாச்சுன்னு பார்க்கலாம். பை.